So, smaller the changes, bigger is the transformation. So, welcome to our video, empowering insights, inspiring updates, and the treasure up for your knowledge. So, let me step on to the video, and the topic you can arise from this video is the question number 1. What do small changes refer to? அதாவது நம்மளோட சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நம்மளோட இன்னைக்கோட வீடியோ. ஸோ அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்றது என்ன அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ வாட் டு யூ டூ இன் யுவர் டே டு டே லைஃப் இஸ் திஸ் ரொட்டீன் ஆஃப் யோர்ஸ், அண்ட் த ஸ்மாலர் சேஞ்சஸ் வாட் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் ஆன் யுவர் டெய்லி ரொட்டீன் இஸ் தட் மேட்டர்ஸ். ஸோ நீங்க காலையில சப்போஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க காலையில் எழுந்த உடனே உங்களோட போனை அன்லாக் பண்ணி, பிகாஸ் வந்து நம்ம இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுல அலாரம்ஸ் வந்து நம்ம ஃபோனை தான் வச்சிருப்போம். ஸோ பேசிக்கலி அலாரம்ஸ் ஆஃப் பண்ணிட்டு எழுந்துக்கிறப்ப நீங்க பை இன்ஃப்ளோ என்ன சொல்றது, இன்வாலண்டரியா வந்து நம்ம நெட் ஆன் பண்ணுவோம், மொபைல் ஆன் பண்ணிட்டு சோஷியல் மீடியாஸ்ல என்ன மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு, ஸோ வாட்ஸ்அப்ல சொல்ல போனா நம்மளோட டே டு டே லைஃபே வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல தான் நம்பி இருக்கும். பிகாஸ் ஏதாச்சும் அஃபிஷியல் மெசேஜஸ்னா கம்பெனியில் வேலை செய்றீங்கன்னா ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல வரும். அண்ட் தென் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபோஸ்னாலும் வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிட்டு எழுது வந்து வழக்கமான விஷயமா தான் இருக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல. பட் வாட் சேஞ்ச் வி கேன் டூ இஸ் தட், நீங்க காலையில் எழுந்த உடனே நெட் ஆன் பண்ணிட்டு போனை ஸ்க்ராலிங்ல வைக்கிறதுக்கு பதிலாக யூ கேன் ரீட் அட்லீஸ்ட் 2 pages ஆஃப் புக். ஐ கேன் சஜஸ்ட் தட் a self-help book can help you much better than the scrolling of the Instagram and other stuff in the internet. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ்ல வரும். மற்ற என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படிலாம் அந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் யூசஸ். ஸோ வாட் ஆர் அதர் சேஞ்சஸ் வி கேன் டூ இஸ் தட், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ரொட்டீன் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபுட் ரொட்டீன்ல நீங்க எடுத்துக்கக்கூடிய ஜங்க்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிக்ரீஸ் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஐ திங்க் யூ guys know about the junk foods and the demerits of consuming it. ஸோ அதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணிட்டு நீங்க என்ன ஹெல்த்தியரா வந்து நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இட் வில் மேக் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் யுவர் ப்ரொடக்டிவிட்டி ஆஸ் வெல் ஆஸ் யுவர் மைண்ட் செட் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ பி. ஸோ அந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட எக்ஸ்ட்ரா டைம்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டைம்ஸ் எல்லாம் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நீங்க ஸ்டேஜ்ல வந்து சப்போஸ் நீங்க ரொம்ப நேரம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா வந்து யூடியூப்லயோ இல்லை நெட்ஃபிளிக்ஸ்லயோ வந்து ஏதாச்சும் ஒரு சீரியஸ் பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரீப்ளேஸ் தோஸ் ஸ்டப்ஸ் வித் டூயிங் த எனி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் உங்களோட ஒர்க் ஸ்பேஸை வந்து நீங்க அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட ஷெல்ஃப்ஸ் ஆர் உங்க ஹோம் ஆர் உங்களோட இன்டீரியர்ஸை வந்து நீட் அண்ட் கிளீனாக வச்சுக்கிறதா இருக்கட்டும். ஸோ பை டூயிங் ஆல் தீஸ் ஸ்டப்ஸ் யூ கேன் பி ஃப்ரீ அண்ட் யுவர் மென்டல் ப்ரீசெட் வில் பி ஃபைன் அண்ட் கிளியர். ஸோ அடுத்து நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து என்ன பண்ணா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் சப்போஸ் ஈவினிங் டைம்ஸ்ல வந்து உங்களுக்கு அதிகமான ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ கைஸ் ட்ரை டு கமிட் வித் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சப்போஸ் உங்களோட சரௌண்டிங்ஸ்ல ஏதாச்சும் ஃபிசிக்கல் கேம்ஸ் விளையாடுற மாதிரி, சப்போஸ் பேட்மிண்டன் கோர்ட்டோ இல்லை ஃபுட்பால் கோர்ட்டோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு வந்து கமிட் ஆகிட்டு நீங்க அட்லீஸ்ட் ஒரு ½ hour to 1 hour வந்து ஃபிசிக்கலா வந்து ஒர்க் பண்றதா வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் குவைட் பெட்டர் ஃபார் சிட்டிங் இன் த ஸ்க்ரீன் டைம். இட் வில் குவைட் ஹெல்ப்ஃபுல். ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுல தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல வந்து கட் அண்ட் கிளியரா வந்து சொல்லியிருப்பாங்க எந்தெந்த விஷயம்லாம் நம்ம செஞ்சா என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ இன் வாட் ஆல் த வேஸ் வி கேன் பெனிஃபிட் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல வந்து த ஸ்மாலர் த சேஞ்சஸ் அண்ட் த பிகர் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நான் என்னோட வீடியோ டைட்டில் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து நீங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கை வந்து படிச்சு பார்க்கலாம். ஸோ தட் வுட் பி குவைட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ், அதாவது நம்ம 3 ஹாபிஸை வந்து கரெக்டாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, ஒன் ஆஃப் த ஹாபி மஸ்ட் பே யூ. அதாவது நீங்க செய்யற ஒரு ஹாபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைடஸ் எல்லாம் வந்து பே பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹாபி யூ ஷுட் கைஸ் மெயின்டைன் திஸ். அண்ட் செகண்ட் ஹாபி இஸ் தட் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும், உங்க சோலோட கனெக்ட் ஆகுறது. அதாவது இந்த ஒரு விஷயத்த செஞ்சா எனக்கு என் மனசு சந்தோஷப்படும், எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். தட் the hobbies is to satisfy your soul. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஹாபி is to maintain your physical health priorly. உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபிட்னஸை வந்து அழகா சூப்பரா மெயின்டைன் பண்றதுக்காகவும் உங்களோட மென்டல் ஸ்டேட்டை வந்து கிறிஸ்டல் அண்ட் கிளியரா வந்து மெயின்டைன் பண்றதுக்காகவும் இந்த தேர்ட் ஹாபியை வந்து நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ட்ரை டு செட் these three hobbies as yours to make yourself better day to day. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்மாலர் சேஞ்சஸாக வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேன் பி தட், ஹவு குட் இட் ஹெல்ப் இன் யுவர் டே டு டே ரொட்டீன் லைஃப்?
ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த டே 1 நீங்க சப்போஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் அட்வைசஸ்லாம் எடுத்துட்டு இந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் ஃபாலோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டே 1 வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். அண்ட் யூ கைஸ் ஃபீல் தட் யூ ஆர் ஆக்வர்ட் ஆஃப் சம்திங் தட் வாட் யூ டோன்ட் ப்ரெஃபர் டு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யாம சம் வாட் யூ ஆர் கோயிங் டு ட்ரை லிட்டில் பிட் ஹார்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆகும். தட் இஸ் குவைட் ஆஃபன் பிகாஸ் வந்து இப்போ நம்ம டே டு டே ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு நம்ம இன்னொரு விஷயத்த செய்யறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் நம்மளோட ரொட்டீனே கிடையாது. ஸோ புதுசாக ஒன்று செய்யும் போது கண்டிப்பா நம்மளுக்குள்ள ஒரு ஆக்வர்டான ஃபீல் வரும். ஏன்னா இது புதுசாக செய்யறோம், இதெல்லாம் தேவையா, ஸோ இதை இன்னையோட குயிட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மென்டாலிட்டிஸ்லாம் வரும். ஸோ அதில் மட்டும் ஸ்டக் ஆகாதீங்க. பிகாஸ் ஐ ஸ்டக் இன் தட் too many times and now I regret that why I did so அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல ஸ்டக் ஆகாம உங்களோட ரொட்டீனை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதாவது நல்லா செட் பண்றீங்களா, ஸோ ஃபிக்ஸ்டா ஒரு என்ன சொல்றது ரெசல்யூஷனா எடுத்துட்டு அந்த ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, ஸோ அந்த ரொட்டீனை வந்து எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்த 7 days ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் 7 days ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு 8th day வந்து பழைய ரொட்டீனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா 14 days ஃபாலோ பண்ணுங்க. 14 days ஃபாலோ பண்ணிட்டு சப்போஸ் 15th day அந்த மாதிரி தோணுச்சுன்னா 28 days ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் த மேக்ஸிமம் டைம் ஐ குட் ப்ரெஃபர். பிகாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஸோ உங்களோட பிரெயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவலில் அண்ட் தென் உங்களோட மென்டல் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் டூ த ரொட்டீன் வாட் ஐ சேட் இஸ் இன் பிட்வீன் த டைம் பீரியட் ஆஃப் 7 days. அப்படியும் இல்லை, உங்களோட மென்டல் ஸ்டேபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 daysல வந்து இந்த ரொட்டீன் வந்து செட் ஆயிடும். சப்போஸ் அப்படியும் இல்லைன்னா 28 days ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 29th day வந்து நம்மளோட ரொட்டீன் இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த 28 day ஃபாலோ பண்ணக்கூடிய ரொட்டீன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ ஃபாலோயிங் திஸ் ரொட்டீன் keep yourself to perform well and your productivity will be increased so much far as you guys wished so far. அதையும் தாண்டி நீங்க நம்ம தான் இப்படி பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரியான ஒரு சில தாட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த என்ன சொல்றது ஃபார் ஃபாலோயிங் தீஸ் திங்ஸ் ஃபார் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிருக்குமா அப்படின்ட்டு. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ கேன் அரைஸ் தட் இஸ் ஹவு பிகர் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கமிங் டு திஸ் எக்ஸ்பிளனேஷன், நம்ம வந்து ஈஸியான ஒரு லைஃப் கால்குலேஷன் எடுத்துப்போம். ஓகேங்களா, எல்லாருமே வந்து மேத்தமெட்டிக்ஸ் காமனா தெரியும். ஸோ சிம்பிள் தட் பேசிக்கான டேர்ம்ஸ் வந்து ஆரம்பிக்கலாமா. ஸோ எனிதிங் பவர் 0 வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 1 சொல்லுவோமா. அதே மாதிரி 1 பவர் எனிதிங் என்ன சொல்லுவோம், 1 தான் சொல்லுவோம். லேட்டஸ்ட் டேக் அன் எக்ஸாம்பிள் தட் ஒரு ஹியூஜ் டைம் பீரியட் எடுத்துப்போமே. சரி, நீங்க வந்து உங்களோட டே டு டே ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிறதா வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அசியூம் பண்ணிட்டு அதை 1 year ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1 yearல எத்தனை டேஸ் இருக்கு, 365 days இருக்கா. ஸோ அந்த 365 days the power term வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 to the power of 365 என்ன ஆன்சர் வரும். ஸோ எனிதிங்னாலே என்னன்னு சொல்லிட்டு 1 சொல்லிட்டோம். அப்போ 1 to the power of 365 is 365. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் வரும். நான் என்ன சொன்னேன், நம்மளோட டைட்டில் என்ன, ஸ்மால் ஆஃப் த சேஞ்சஸ் பிகர் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட். ஸோ அந்த ஸ்மால் ஆஃப் த சேஞ்சஸ் அப்படின்றத பெருசா வேணாம், 1% தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுல இருந்து ரொம்ப பெருசாலாம் வேணாம், அதுல இருந்து 0.1% மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அதாவது 1.01%. 1%ல இருக்க நீங்க தினம் தினம் வந்து 0.1% வந்து நீங்க உங்களோட டே டு டே ரொட்டீன் லைஃப் வந்து குவாலிட்டியாகவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ப்ரொடக்டிவிட்டியாகவும் மாத்திக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க. 1.01 to the power of 365 ட்ரை பண்ணுங்க. என்ன கிடைக்கும், 37.7834 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹவு த ஸ்மாலர் சேஞ்சஸ் இன் யோர் லைஃப் கேன் மேக் த பிக்கர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் த பிக்கர் சேஞ்சஸ் டு யுவர் லைஃப். ஸோ இதுக்கு மேல நம்ம எப்படி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்க டெய்லி வந்து அட்லீஸ்ட் 2 pages காலையில படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் பிஃபோர் டு த பெட் வந்து ஒரு 4 pages படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ ஆச்சு, 6 pages ஆச்சா. ஸோ இப்போ வந்து இட் மேபி எய்தர் ஃபிக்ஷன் ஆர் நான் ஃபிக்ஷன், ஏதாச்சும் ஒரு ரீடிங் ஹேபிட் இருந்தாலே உங்களோட மைண்டோட மெமரி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ஒன்று இருக்கு. தட் இஸ் டு பி ப்ரூவன். ஸோ 299 pages இருக்கிற புக் எடுத்தோம்னா பர் டே வந்து 6 pages கவர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 299 டிவைடட் பை 6 பார்த்தீங்கன்னா 49 சம்திங் வரும். ஸோ அதாவது வித்தின் 1.5 month 60 daysன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இட் மே பி 2 months, the pages may vary till 300 or something, 300 to 400ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு புக் எடுத்து நீங்க அட்லீஸ்ட் நான் சொல்றது இந்த கேஸ் ஆஃப் மினிமம் பேஜஸ் a person can read in a day. ஸோ ஒரு நாளைக்கு 6 பேஜ், காலையில் 2 பேஜ், நான் ஈவினிங் 4 பேஜ்னு படிச்சா கூட நீங்க வந்து ஒரு 2 மாசத்துல ஒரு புக் படிச்சு முடிச்சிடலாம். ஸோ வாட் த லெசன் எ புக்
I generally prefer a non-fiction book that could help you to make your decisions wiser and make yourself better than so far. ஸோ நான்-ஃபிக்ஷன் புக் எடுத்து நீங்கள் 2 மாதத்தில் ஒரு புக் முடிக்கிறீங்கன்னா உங்களோட மைண்டோட ஸ்டேட் வந்து வேற லெவலுக்கு வந்து சேஞ்ச் ஆகி நிற்கும். ஸோ அந்த ரொட்டீனை கண்டினியூ பண்ணீங்கனாலே போதும், உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை 1 இயர்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ guys will be glad that how we did this much bigger works and how stable we became in this 1 year அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தால் மட்டும் நான் வரேன். ஸோ until then signing off from Pratik Andraj, signing off, goodbye, cheers.